ப்ரோ என்ன ப்ரோ வேணும்? ஒரு சூட மிட்டாய் வேணும் ப்ரோ. சூட மிட்டாயா? இந்தாங்க ப்ரோ. ப்ரோ நீங்களா? எங்கே ப்ரோ இங்கே? அம்மா அப்பா பார்க்க வந்தேன் ப்ரோ. அதான் பெட்டி கடையை பார்க்க சொன்னாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. என்ன லுங்கியெல்லாம் கட்டியிருக்கீங்க? வீட்டில் கைலியோட தான் ப்ரோ இருப்பேன். சரி வாங்க, யாராவது இன்டர்வியூ எடுக்கலாம் நம்ம. இங்கே யாரை ப்ரோ இன்டர்வியூ பண்ணுறது? ஊருக்கு வந்திருக்கேன் ப்ரோ. இன்டர்வியூ எடுக்கலாம் அம்மா அப்பாவை. சரி வா ப்ரோ. அம்மா வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? சாப்பிட்டீங்களா? அம்மா நான் உன் புள்ள தானே, அப்படியே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம். எனக்கு தெரியலப்பா. ஏம்மா யாரோ மாதிரி இருக்கீங்க? யாரோ மாதிரி இருக்கீங்களா? புள்ளனா அடிக்கடி வந்து எங்களை பார்த்தா தெரியும். அப்படியா? வேலையில் இருக்காம்மா, சென்னையில் இருக்கிறேன்னா அப்புறம் எப்படி நான்? எனக்கு புள்ளங்கிறதே தெரியும். அப்படியா? நான் உன்னோட 2வது புள்ளம்மா, பேர் முரளிக்கண்ணன். அப்படியா? சரி பாப்போம்மா, கொஞ்சம் சுற்றி பாருங்க பாருங்க. இங்கே பாருங்க, க்யூட்டாக ஒரு பையன் நிற்கிறானா, இது நான் தான். க்யூட்டாக ஒரு பொண்ணு இருக்கா, இதுவும் நான் தான். இதான் எனக்கு இந்த வீட்டிலேயே பிடிச்ச ஃபோட்டோ. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தம்பி, நான், என் அண்ணன். எப்படி கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா புள்ள வேணும்னு கயிறு கட்டியிருப்பாங்க மரத்தில், அதே மாதிரி நாங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோ கட்டியிருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ சாமி ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா? உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு ஃபோட்டோவை காட்ட மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், இது என்ன ஃபோட்டோ தெரியுதா? 10ஆம் கிளாஸில் நான் ஸ்கூல் 2nd வாங்கினதுக்காக பிரின்ஸிபல் எனக்கு கொடுத்த ப்ரைஸ் மணி. அப்புறம் எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப போல்டான கேரக்டரு, ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க, எப்போவுமே என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணால் நல்லா தான் இருக்கும், கரெக்டாக தான் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா பார்த்தா நான் மற்றவங்கள்ட்ட எல்லாட்டையுமே பேச கற்றுக்கிட்டேன். எப்படி பேசணும் பழகணுங்கிறத எங்கள் அம்மா பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் எதுவும் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கணும்னா எங்கள் அம்மாட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன், என்ன பண்ணலாம் ஏதுமான்ட்டு. அது ஒரு சமயத்தில் நம்மளால் டிசிஷன் எடுக்க முடியாதப்ப எங்கள் அம்மா தான் எனக்கு கரெக்டாக இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு கூட எங்கள் அம்மாட்ட தான் நான் காசு கேட்டேன். அம்மா கொஞ்சம் கடனில் இருக்கேன், அதனால் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுமான்னு கேட்டேன். எங்கள் அம்மா தான் எனக்காக பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போயுமே சொல்லுவாங்க, நீ யார்ட்டையும் எதுவும் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம்ப்பா, உனக்கு எதுனாலும் அம்மா இருக்கேன், என்கிட்ட கேளுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. நான் தான் போய் எல்லாத்தையும் சொல்கிறேன்னு பார்த்தா எங்கள் அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி என் பையன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கான், எல்லோரும் பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்ன்ட்டு. மெயினாக என்னன்னா, நான் OMR இல்லைனா ECR இல்லைனா அண்ணா சாலை போகும்போது தான் எங்கள் அம்மா கால் அடிப்போம். என்னன்னா கால் அடித்து வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கம் எங்கடி இருக்கேன்னு கேட்பாங்க. வேலையாக இருக்கேன் சொல்லுமா அப்படின்னா, இந்த நம்பர் ஒன்று சொல்கிறேன், இதுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சி விட்றி அப்படிம்பாங்க. அம்மா நானே வேலையாக இருக்கேன், ஏம்மா நீ இப்படி பண்ணுற அப்படின்னா, அனுப்படி தங்கம் அப்படிம்பாங்க. சரின்னு அனுப்பிச்சி விடுவேன். முக்கியமாக நம்ம சேனலில் ஒரு தாத்தா வீடியோ பார்த்திங்கன்னா 1000 வியூ போயிருக்கும். அதுக்கு மெயின் காரணமே எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா சொல்லியே இது வரைக்கும் ஒரு 100-150 பேருக்கு நான் அனுப்பிச்சிருப்பேன். அப்புறம் எங்கள் அம்மாவோட பஸ்ஸில் போக எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலுமே என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது கதை பேசிக்கிட்டே வருவாங்க, நானும் கேட்டுக்கிட்டே வருவேன். இந்த கதை அந்த கதை, இது இப்படி ஆகிட்டு அது அப்படி ஆகிட்டுன்னு சொல்லிட்டே வருவாங்க. சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க, நான் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, சுற்றி நினைக்கிறாங்க, அதை பற்றிலாம் நான் வந்து எதையுமே கேர் பண்ணிக்கவே மாட்டேன். அப்புறம் நான் வந்து +2 வரைக்கும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, அப்புறம் அரசு மேல்நிலைப்பள்ளி, இந்தமாதிரி கவர்மெண்ட்லேயே படித்ததுனால நான் கவர்மெண்ட் காலேஜ் போக மாட்டேன்ட்டேன். நீ எப்படியாவது என்னை ஏதாவது பண்ணி படிக்க வச்சா நீ ப்ரைவேட் காலேஜில் தான் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து என்னை செலவு பண்ணி படிக்க வச்சாங்க. எப்படி இருந்தாலும் மம்மி ஆமாம் நீ எப்படி இருந்தாலும் அப்போதையே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 லட்ச ரூபா செலவாயிருக்கும். நீ நினச்சிருந்தா நம்ம வீடு சின்ன வீடு தான், மேலே ஒட்டியிருக்கலாமே மம்மி, எதுக்கு செலவு பண்ணி என்ன படிக்க வச்சிங்க? ஏன்னா 3 பிள்ளைங்க, 3 பிள்ளையில ஒரு பிள்ளை படிக்கிறேன்னுச்சு, படிக்க வச்சேன். சிரமந்தான், சிரமத்தோட படிக்க வச்சேன். அவனும் நல்லபடியாக படித்து ஒரு பிள்ளை நானும் ஆளா விட்டு படிக்க வச்சு பேர் புகழோட வாழட்டுன்னு வச்சேன். அவ்வளோதான். சரி விடுங்க. அது வீடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4 கம்பு இருக்குல்ல, அது வரைக்கும் நம்மளோட இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி உள்ளது வேற ஒருத்தவங்களோட வயல். டாடி வாங்க டாடி. இதான் எங்கள் அப்பா எப்படி பாடியை ட்ரிம்மாக மெயின்டைன் பண்ணுறாரு பார்த்தீங்களா? டெய்லி டாடி நீங்கள் எப்படி இந்த பாடியோட மெயின்டைன் பண்ணுறீங்க? டெய்லி வாக்கிங் போவீங்களா? போயிட்டுருக்கீங்களா? அதனால் என்ன பெனிஃபிட் டாடி? சரி, நான் வாக்கிங் நடந்து போயிட்டு உடம்புலாம் ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக செய்கிறது. ஓகே அவங்க பாடி உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு. சூப்பர் டாடி. எக்ஸசைஸ் எல்லாம் செய்வேன்.
ஓ எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, என்ன எக்ஸசைஸ் பண்ணுவீங்க? இந்த வீட்டில் இருக்கும் போது ஓ அந்த கையை காலை ஆட்டுவீங்களா? தானே தெரியும் தெரியும், அதுதான் எங்கள் அப்பா எக்ஸசைஸ் பாரு. வீட்டில் பட்டு அது உடம்புக்கு டெய்லி பண்ணுற, டெய்லி எங்கள் அப்பா காலம்பரை எந்திரிச்சோடனே வந்து ஒரு கை கால் ஏற்றுறது, ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுறது, அந்த மாதிரி உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ பண்ணிப்பார். அப்புறம் சின்ன வயசில் யோசிப்பேன், எங்கள் அப்பாவுக்கு தலை முடியல, பேசாமல் அப்பாவை மாற்றிடலாமான்னு. பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்களே அதனால். பட் வளர்ந்த பிறகு தான் தெரியுது இப்படி ஒரு தங்கமான அப்பா கிடைக்க மாட்டார்னு. எந்த விதமான பேட் ஹேபிட்டுமே கிடையாது. அவர்னால் அவர் பையன் சொன்னால் ஒரு மரியாதையாக இருக்கும், அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சின்ன வயசுலேருந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து என்னை அடித்ததே கிடையாது. அவர் கை நம்மளை மேலே சும்மா பாடுறது, கொஞ்சம் ஓங்கி இதுமாரி ஒதுங்க இது பண்ணுறது கூட கிடையவே கிடையாது. என்னை மட்டும் இல்லை, என் அண்ணனையும் அடித்தது கிடையாது, என் தம்பியும் அடித்தது கிடையாது. அதனால் 3 பேருக்குமே எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரொம்ப எங்களை கேரிங்காக பார்த்துப்பார். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சீட் இருக்குது, முன்னாடி எங்கள் வீடு கூடை வீடு தான். நைட்லாம் மழை பெஞ்சா ஒழுவும். அப்போ என்ன பண்ணுவார்னா, எங்கள் அப்பா பசங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்து வீட்டு அந்த மேலே அந்த பரணி மேலே ஏறி அந்த ஒழுவுற இடத்தெல்லாம் சரி பண்ணுவார். அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதை என் லைஃப் ஃபுல்லாக நான் மறக்கவே மாட்டேன். எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து துணி வியாபாரம் தான் பண்ணாங்க. எப்படின்னா சைக்கிளில் ஒரு மூட்டையில் கட்டிட்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் விற்கிற மாரி அந்த மாதிரி தான் வியாபாரம் பண்ணுவாங்க. நான் கேட்டிருக்கேன் எங்கள் அப்பாட்ட, எப்படிப்பா நீங்கள் எல்லாரும் வியாபாரம் பண்ணி, ஏன்னா நார்மலாக இப்போ ஒரு ஏதாவது ஒரு வியாபாரம் காய்கறினா காய்கறின்னு கற்றுவாங்கள்ல, அதுமாரி கேட்டிருக்கேன். கேட்கும் போது எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நான் தெரிஞ்சவங்கள்ட்ட தான் போய் விற்பேன் அப்படிம்பாங்க. சரி தெரியாத இடத்துல எப்படிப்பா போய் விற்பீங்கன்னு கேட்பேன். சத்தம் போடுவோம் பி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிப்பா சத்தம் போடுவான்னு, எப்போ எங்கள் அப்பா எப்படி சத்தம் போடுவான்னு நினச்சாலே என்னால் நினச்சி பார்க்க முடியல. எனக்கு பிரச்சனை இல்லை, சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்க. நான் சின்ன வயசுலலாம் அகல் விற்றுருக்கேன், இந்த ஆப்ப பெருமனெல்லாம் ரோட்லலாம் போட்டு கூட விற்றுருக்கேன். ஐயா வாங்கினேன், அம்மா வாங்கினேன்லாம் கூட சொல்லியிருக்கேன். எனக்கு கேர் இல்லை, எனக்கு எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன். ஆனால் எங்கள் அப்பா எப்படி ஒரு இடத்துல போயிட்டு வந்து துணிமணின்னு சொல்லி விற்றாருன்னு என்னால் இப்போ வரைக்குமே நினச்சி கூட பார்க்க முடியல. எங்கள் அப்பா இன்னும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் சைக்கிளில் தான் டெய்லி ஆஃபீஸ் போவாங்க. டேடி அந்த சைக்கிள் வாங்கி எவ்வளோ வருஷம் இருக்கும்? அது ஒரு 26 வயசு ஆகுது. 26 வருஷமாகுது. 26 வருஷமாக அந்த சைக்கிளை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஆமாம். நான் உங்களுக்கு காட்டுறேன், லாஸ்ட்டாக அந்த சைக்கிள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டெய்லி அவர் க்ளீன் பண்ணி அந்த சைக்கிளை கொஞ்சம் நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருப்பார். 26 வருஷமாக ஒரு சைக்கிளை வச்சுருக்காரு. அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், சரியா? அப்புறம் சின்ன பிள்ளையிலலாம் எங்கள் அம்மா வந்து திட்டுவாங்க, எங்கள் அப்பா வந்து ஏதாவது சொல்லி திட்டுவாங்க. அப்போ நான் நினப்பேன், என்னடா இவர், நம்ம அப்பா தானே ஆம்பளை, நம்ம அப்பா தானே சவுண்ட் விடணும், இங்கே என்னன்னா நம்ம அம்மா சவுண்ட் விட்றாங்கன்னு சொல்லிட்டு யோசிப்பேன். பட் வளர்ந்த பிறகு தான் தெரியுது, வளர்ந்து எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க பிறந்த பிறகு தான் தெரியுது, நம்ம ஏதாவது கோவப்பட்டோம் அப்படின்னா அந்த கோவத்தை அவங்க சில நேரத்தில் பிள்ளைங்க மேலே காட்டிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிற காரணத்தினால, எல்லாரையும் நான் பொதுவாக சொல்ல, ஒரு சில பேர் காட்டிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு தான் எங்கள் அப்பா அமைதியாக இருந்திருக்காருன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. இந்த கடை எங்கள் அம்மா ரன் பண்ணாலும் எங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். டெய்லி காலம்புரை எழுந்துச்சி கடையை ஓப்பன் பண்ணுறது, ஜாமான்லாம் எடுத்து வைக்கிறது எல்லாமே பண்ணுவார். அப்புறம் ஈவினிங் வந்து கடையை கட்டுறது, லீவுனா உட்காந்து கடையில் பார்த்துக்கிறது, அந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டியுமே எங்கள் அப்பா பண்ணுவார். அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறது உங்களுக்கு சின்ன வயசில் புரியாது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நாங்கள் சின்ன வயசில் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம். நான், எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் 3 பேருமே வெறித்தனமாக பார்ப்போம். அப்போ என்ன ஆகும்னா வந்து இந்தியா தோற்றுரும் நைட்டு. நானே செம்ம காண்டில் இருப்பேன். எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொல்லுவார், இதெல்லாம் வாழ்க்கை இல்லம்பி அப்படின்பாரு. நான் கோவத்தில் போயா தொட்ட அப்படின்னு சொல்லி திட்டிருக்கேன். அப்பா தானே சும்மா திட்டிருக்கிறேன். பட் அப்போ எனக்கு புரியலை. நான் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டு இப்போ சென்னைக்கெலாம் போன பிறகு, அம்மா அப்பாவெல்லாம் விட்டு சென்னைக்கு போன பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது லைஃப்னால் என்ன, எப்படி இருக்கும் என்னான்னு. ஏன்னா அவங்களுக்கு அது வாழ்க்கை, ஒரு கிரிக்கெட்டோ ஒரு சினிமாவோ அவங்களுக்கு அது லைஃபு, நம்மளுக்கு அது வாழ்க்கை கிடையாது. நம்மளுக்கு நம்ம பொழப்ப பார்க்குறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குங்கிறது புரிஞ்சுது. அப்புறம் தான் தெரிஞ்சுது அதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான், நமக்கு அதில் ஒரு பொழுதுபோக்கு தான், நமக்கு வேலையெல்லாம் பார்த்து நம்ம ஒரு ரிலாக்ஸுக்காக தான் அதை பார்க்கணும் பண்ணணும்னு தெரிஞ்சுது. இப்போ நான் அவ்வளோவா அவாய்ட் பண்ணிட்டேன். கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதையும் சினிமா பார்க்குறதையும் ரொம்ப அவாய்ட் பண்ணல, அப்பப்போ பார்ப்பேன். இதுதான் எங்கள் அப்பா 25 வருஷமாக மெயின்டைன் பண்ணுற சைக்கிள். பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. வாங்க. அப்புறம் உங்களுக்கு யாருக்காவது சட்டிப்பானை அடுப்பு எது வாங்கணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது சுமதி ராணி, திருத்துறைப்பூண்டி சந்தைப்பேட்டை தெரு, சுமதி ராணி. இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, முரளி உங்களுக்கு தெரியும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டப்பை இலவசம், மறந்துடாதீங்க. நீங்களும் என்ன மாரி வெளியூரில் இருந்தீங்கன்னா அடிக்கடி அம்மாவை வந்து அப்பாவையும் வந்து பார்த்துக்கோங்க. டெய்லி ஒரு தடையாவது கால் பண்ணி பேசிவிடுங்க. உங்கள் அம்மா அப்பா அவங்க கூட இருந்தாங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவே கிடையாது, எப்போயுமே பாசிட்டிவ் தான். அம்மா அப்பாவை பார்த்துக்கோங்க. அவங்க நல்லா இருந்தால் நம்ம கண்டிப்பாக நல்லாயிருப்போம்.